பெஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக மக்களவையில் நள்ளிரவு வரை காரசார விவாதம் நடைபெற்றது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 16 மணி நேர சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டு வருகின்றது. மத்திய அரசு தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் நேற்று விவாதத்தை தொடங்கி வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கை அமெரிக்காவின் தலையீட்டால் நிறுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்தார். போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு எதுவும் இல்லை என்று கூறிய ஜெய்சங்கர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் பிரதமர் நரேந்திர மோடி பேசவில்லை என தெரிவித்தார். ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் ஜூன் 17ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதிபர் டிரம்பிற்கும் இடையே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளதாக மற்ற நாடுகளில் இருந்து மே 10ஆம் தேதி அழைப்பு வந்ததாக கூறிய அவர், ராணுவ நடவடிக்கைக்கான தலைமை தளபதி மூலமாக இதனை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும், எந்த ஒரு நிலையிலும் அமெரிக்காவோடு ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசவில்லை என்றும், வணிக ரீதியான எந்த ஒரு பேச்சும் நடைபெறவில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். ஆபரேஷன் சிந்தூருடன் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை நின்று விடாது என்று எச்சரித்த அவர், நாட்டு மக்களை காக்க பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். Now, I want to make two things very clear, sir. One, at no stage in any conversation with the United States was there any linkage with trade and what was going on. Secondly, please listen. Secondly, there was no call between the Prime Minister and President Trump from the 22nd of April when President Trump called up to convey his sympathy and the 17th of June when he called up Prime Minister in Canada to explain why he could not meet. So I would again, मैं इसको दोहराता हूं. மக்களவையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எதிர்க்கட்சியினருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்றும், ஆனால் வேறு சில நாடுகள் மீது நம்பிக்கை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியினர் அந்நியர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை தன்னால் புரிந்து கொள்ள முடிவதாக கூறிய அவர், அதனால்தான் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பதாகவும் சாடினார். மேலும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கும் அவர்கள் அங்கேயே அமர்ந்திருப்பார்கள் என்றும் அமித்ஷா அப்போது தெரிவித்தார். संरक्षण देना चाहिए. उनके स्पीकर जब बोल रहे थे हम पूरे धैर्य से सुने. मैं बताऊंगा कितनी असत्य बातें बोली गई कल, परंतु फिर भी असत्य को भी हम हलाहल समझकर पी गए. अब ये सत्य भी नहीं सुन पाते हैं. माननीय अध्यक्ष, मुझे लगता है आपको प्रोटेक्शन देना चाहिए. बैठे बैठे टोका टोकी करना सबको आता है, ऐसा नहीं हमें नहीं आता, मगर इतने गंभीर विषय पर चर्चा जब हो रही है तो सरकार के प्रमुख विभाग के मंत्री को बोलते हुए बैठे बैठे टोकना ये विपक्ष को शोभा देता है क्या? मान्यवर, आपने बिल्कुल उनको आग्रह से कहना चाहिए, वरना हम भी हमारे मेंबर को बाद में समझा नहीं पाएंगे. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் நோக்கம் நிறைவேறியதால் பாகிஸ்தானுடனான யுத்தம் நிறுத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் விளக்கமளித்தார். எந்த ஒரு அழுத்தத்தாலும் யுத்தத்தை நிறுத்தவில்லை என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.